ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான ஒரு குட்டி ப்ரோமோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அனாமிகாவை எல்லாருமே வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. எல்லா பள்ளியுமே சித்ராதேவி வந்து அனாமிகா மேலே தூக்கி போட்டுடுறாங்க. ஆனால் அனாமிகா அவ்வளோ சொல்லி யாருமே கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் சொல்லிடுறாங்க, இனிமேட்டில் அனாமிகா கூட ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியாது, அவள் இந்த வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்ன உடனே அனாமிகா வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனவொடனே வந்து அனாமிகா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த சங்கீதா வந்து யாரோ ஏதோ சொல்லி தான் இந்த மாதிரி என் மேலே இவ்வளோ பழி போட்டுட்டா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அவளை தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து இது யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க, அந்த சித்ராதேவி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சித்ரா மேலே வந்து டவுட் வருது. இன்னொரு பக்கம் வந்து பிரபா கிட்ட போய் நம்ம விஜய் சாரி கேட்குறாங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு பிரபா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பாரு வந்து என்னை வந்து ஒரு விபத்து மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தான் சொல்கிறேன். இதுவரை என்னை ஆசைப்பட்டு நீ கல்யாணம் பண்ணலையா? ஒவ்வொரு நாளும் வந்து உன் மேலே வந்து நான் அவ்வளோ லவ் வச்சிருச்சு.